பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தி பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படத்திற்கு எதிர்பார்த்தபடியே கொல்கத்தாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தின் மீது பிரிவினைவாத குற்றச்சாட்டுகள் குவிய என்ன காரணம்? ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குல கடைசி நேரத்துல ப்ரோக்ராம் கேன்சல். பிளான் பியா நட்சத்திர ஹோட்டல்ல ட்ரெய்லரை வெளியிட முயற்சித்த போது பவர் கட். அதன் தொடர்ச்சியாக ட்ரெய்லரை காட்டுவதற்கு கூட காவல்துறையின் அனுமதி மறுப்பு என அடுத்தடுத்த தடைகளை எதிர்கொண்ட த பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படத்தின் இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் யார் தடுத்தாலும் தன்னுடைய படம் நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் வெளியாகும் என்று உறுதியோடு கர்ஜித்த காட்சிகள்தான் இவை. But we cannot be silenced. This will be released in Bengal. Nobody can stop. தி தாஷ்கண்ட் ஃபைல்ஸ் மற்றும் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படங்களின் மூலம் அறியப்பட்டவர்தான் இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரி. வரலாற்றில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு படமெடுக்கும் விவேக் அக்னிஹோத்ரி இதுவரை நமக்கு கற்பிக்கப்பட்ட வரலாற்றையும் தாண்டி கூடுதலாக ரிசர்ச் செய்து வரலாற்றின் மறுபக்கத்தை இதுவரை சொல்லப்படாத கோணத்தில் படம் பிடித்து காட்டுபவர். விவேக் அக்னிஹோத்ரியின் திரைப்படங்கள் வெளியாகும் போது சர்ச்சைகள் எழுவதும் அதன் மீது காவி திரைப்படம் என சாயம் பூசப்படுவதும் புதிதல்ல. குறிப்பாக விவேக் அக்னிஹோத்ரியின் ஃபில்ம் மேக்கிங் சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக உள்ளதென்றும் பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் உள்ளதென்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது. அது உண்மைதானோ என நினைக்கும் அளவிற்கு தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் வெளியான சில திரையரங்குகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத வெறுப்பு பிரச்சாரமும் நடந்தது. இந்த சூழலில்தான் 1946 ஆண்டு ஆகஸ்ட் 16 கொல்கத்தாவில் நடந்த கலவரத்தை மையப்படுத்தி விவேக் அக்னிஹோத்ரி தி பெங்கால் ஃபைல்ஸ் என்கிற திரைப்படம் எடுக்கவிருப்பதாக அறிவிப்பு வெளியான உடனேயே அதற்கு மேற்கு வங்கத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தியே இந்த திரைப்படத்தை பாஜகவினர் திட்டமிட்டு எடுப்பதாகவும் இது மாநிலத்தில் பிரிவினைவாதத்தை தூண்டி இந்துக்களை பாஜகவிற்கு ஆதரவான ஓட்டுகளாக மாற்றக்கூடிய முயற்சியாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் சிறுபான்மை சமூகத்தினரும் கருதினர். ஆனால் உண்மையில் நடந்த சம்பவத்தை தான் திரையில் காட்டியிருப்பதாகவும் 1946 கொல்கத்தாவில் நடந்த கலவரத்தில் இஸ்லாமியர்களால் இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்றும் இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 1946 ஆண்டு ஆகஸ்ட் 16 முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் தனி நாடு கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய முஸ்லிம் லீக் மூலம் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட வருமாறு டைரக்ட் ஆக்ஷன் டே என அழைப்பு விடுத்தார். மேற்கு வங்கத்தில் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி நடந்த போராட்டம் வன்முறையாக மாறி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். அதில் இறந்தவர்கள் பெரும்பாலும் இந்துக்கள் தான் என்று வரலாறும் உறுதிப்படுத்துகிறது. கொல்கத்தாவில் நடந்த இந்துக்களின் இனப்படுகொலையையே தி பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படம் தோலுரித்து காட்டுவதாக இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரி தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனால் சுமார் 3 நிமிடம் ஓடக்கூடிய ட்ரெய்லரிலேயே எக்கச்சக்கமான முரண்கள் உள்ளன. இது வரலாற்று திரிபு என காங்கிரஸ் கட்சியினரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். அதோடு கொல்கத்தாவின் சுதந்திர போராட்ட வீரராக அறியப்பட்ட கோபால் முகர்ஜியின் கதாபாத்திரத்தை விவேக் அக்னிஹோத்ரி வயலண்டாக சித்தரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கோபால் முகர்ஜியின் பேரன் சாந்தனு முகர்ஜி இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். எனினும் விவேக் அக்னிஹோத்ரி தன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்து கோபால் முகர்ஜி உண்மையில் ஒரு ஹீரோவாக வாழ்ந்ததாகவும் தானும் அவரை அப்படியே காட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது கோபால் முகர்ஜியின் பேரன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருப்பதால் கட்சியினரின் நிர்பந்தம் காரணமாகவே அவர் தன் மீது புகார் அளித்திருப்பார் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். அத்துடன் தன் மீது சட்ட ரீதியாக தொடுக்கப்பட்ட வழக்கை தானும் சட்டப்படியே எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார்.
தி பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லரில் பத்ரகாளியை தீ வைத்து கொளுத்துவதை போன்றும், இந்து பெண்களின் நெற்றியில் வைக்கப்படும் குங்குமத்தை அழிப்பதை போன்றும், இந்து கடவுளை விட அல்லாதான் உயர்ந்தவர் என ஜின்னா காந்தியிடம் தெரிவிப்பதை போன்றும், சிறுபான்மையினர் என விட்டுக் கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் ஒரு நாள் நம்முடைய நாட்டையே கைப்பற்றி விடுவார்கள் என்பதை போன்றும் இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரிக்கே உரிய ட்ரேட்மார்க் திரைமொழியோடு எக்கச்சக்கமான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. வெறும் 3 நிமிடம் ஓடக்கூடிய ட்ரெய்லரையே மேற்கு வங்கத்தில் வெளியிட அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இயக்குனர் சவால் விடுத்துள்ளதை போல 3 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படம் திட்டமிட்டபடி செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிவிடுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.